to Tamil Flavors. இன்னைக்கு நம்ம மோர் குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்க்க போறோம். மோர் குழம்புல நாங்க வெள்ளரிக்காய் வச்சு செய்திருக்கோம். ஆனா நீங்க உங்களுக்கு என்ன காய் வேணாலும் இதுல சேர்த்து செய்துக்கலாம். இப்போ நம்ம மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். மோர் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய், கடுகு, சிறிதளவு எண்ணெய், தேவைக்கேற்ப உப்பு, தேங்காய் 1/4 கப் தேங்காய், 2 பச்சை மிளகாய், ஒரு சிறு துண்டு இஞ்சி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் ஊற வைத்த கடலைப்பருப்பு, வெள்ளரிக்காய் நறுக்கியது, 1/2 கப் தயிர், தேங்காய், இஞ்சி துண்டு, பச்சை மிளகாய், ஜீரகம், மஞ்சள் தூள் இதையெல்லாம் சேர்த்து நல்ல மாவு மாதிரி அரைச்சிக்கணும். குழம்பு செய்ய பாத்திரத்தை அடுப்புல வச்சுட்டு பாத்திரம் சூடான உடனே எண்ணெயை விடணும், 2 ஸ்பூன். இப்போ இந்த எண்ணெயில ஒரே ஒரு காஞ்ச மிளகாயை கிள்ளி போடும். இப்போ வத்தல் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதுல கடுகு போடணும். கடுகு நல்லா பொட்டியாச்சு. பொட்டிய உடனே சிம்ல வச்சு நம்ம தாளிக்கணும். அப்பதான் நம்ம தாளிச்சு பண்றது கரியாம இருக்கும். இப்ப இதுல வெள்ளரிக்காயை சேர்த்துக்கணும். வெள்ளரிக்காயில ஏற்கனவே தண்ணி இருக்கும். நம்ம மோர் குழம்பு செய்யறதுனால வெள்ளரிக்காய் ஒரு 5 நிமிஷம் வேகணும். அதுக்கு ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து அதை வேக விடணும். காய் நல்லா வெந்துச்சு. இந்த காயில நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த விழுதை சேர்க்க போறோம். இந்த விழுதை சேர்த்துட்டு அதுல 1 கப் தண்ணி ஊற்றி தேவைக்கு உப்பு போட்டு கொதிக்க விடணும். அப்பதான் அந்த பச்சை வாசனை எல்லாமே போகும். அதனால 1 கப் தண்ணி ஊத்தியாச்சு. இப்ப தேவைக்கு உப்பு போடணும். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடணும். குழம்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆயாச்சு. இப்போ ஸ்டவ்வை நம்ம என்ன செய்தோம்னா ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணி நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் அதுல தயிரை சேர்க்கணும். அதனால இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ மோர் குழம்பு நம்ம இறக்கி வச்சது நல்லா ஆறிடுச்சு. இந்த நேரத்துல தான் தயிரை சேர்க்கணும். தயிர் எப்படின்னு சொன்னா தயிர் துண்டு துண்டா இருக்கக்கூடாது. அதை நல்லா ஸ்பூன் வச்சு நம்ம கலக்கிக்கணும். கலக்கிட்டு அதுல சேர்த்துட்டு மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்க உங்க வீட்டுல இந்த மோர் குழம்பு செய்து சாப்பிட்டு பாருங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.